தர்மஸ்தலா படுகொலை குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தை ஆட்டிப்படைத்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் வெளியாகக்கூடிய தகவல்கள் பகிரகமாகவே அமைந்து வருகின்றன. புதுசாக ஒவ்வொரு தரப்பிலிருந்து ஒவ்வொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது பிரதானமாக எல்லோரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவ்வளவு அமைதியான தர்மஸ்தலா கோவிலுக்குள்ள இத்தனை பிரச்சனைகள் எப்படி சாத்தியமாச்சு? ஒரு பிரபலமான கோவில் இருக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்றீங்க, ஆனா அரசுக்கு இவ்வளவு நாள் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் தெரியாம இருந்திருக்குமா? அங்க அரசு ஊழியர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இதற்கான பதில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோவிலுடைய நிர்வாகம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெருங்கோவில்கள் எல்லாமே தமிழகத்துடைய அறநிலையத்துறை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் வருது. இங்க தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே ஒரு தனியார் அறக்கட்டளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த தனியார் அறக்கட்டளையுமே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் தான் காலங்காலமா அதை அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வகிச்சுட்டு வராங்க. இன்னும் சொல்லணும்னா, குறிப்பா சொல்லணும்னா 21 தலைமுறைகளாக அந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த கோவிலை நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளையின் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அதனாலவே அந்த ஊர்ல அவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அந்த குடும்பத்தின் மூத்த நபர் தொட்டவாரு, அதாவது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க. சரி, அப்போ கோவில் நிர்வாகம் அவங்க கையில தான் இருக்குன்னா அவங்கள பத்தி பேசலாமே அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல அந்த குடும்பத்தினர் அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க பெங்களூரு நீதிமன்றத்தில். என்னன்னா, இந்த விவகாரம் தொடர்பாக தர்மஸ்தலாவில் நடந்த இந்த குற்றச்சாட்டுகள், கொலை சம்பவங்கள், இது தொடர்பாக பேசும்போது எங்களுடைய குடும்பத்தை தேவையில்லாமல் அதில் இழுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜான் டோ ஆர்டர், ஒரு ஸ்டே ஒன்று வாங்கியிருக்காங்க. யாரும் எந்த நிறுவனமும் எந்த ஊடகமும் அந்த குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுனால. சரி, அப்போ அரசியல் கட்சிகள் அமைதியாக இருக்கான்னு கேட்டிங்களேன்னா, அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி மட்டும்தான் ஓப்பனாக பேசியிருக்காரு. மதச்சார்பற்ற ஜனதாதளம் அமைதியாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது இந்து மதத்திற்கு, ஒரு இந்து கோவிலுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு, இதை ஏற்றுக்கவே முடியாது, ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு அவங்களோ இதுக்கு மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிறைய அழுத்தங்களுக்கு பிறகுதான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க. அந்த புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய 4 உயர்மட்ட அதிகாரிகள் 2 பேர் இதில் விருப்பம் இல்லை, விலகிக் கொள்ள விரும்புவதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் தெரிவித்து வருகின்றன. ஸோ இந்த நிலையில் நம் முன் இருக்கக்கூடிய கேள்வி, இவ்வளவு அமைதியான தர்மஸ்தலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வெளியாகக்கூடிய அந்த பகீர் தகவல்கள், அதனுடைய பின்னணி என்ன? இந்த மர்ம மரணங்கள்னு சொல்றாங்களே, இது இந்த துப்புரவு பணியாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமாக தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. அவர்